செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே, இன்றும் கூட அதிமுக்கியமான இதுவரை நீங்கள் பார்த்திராத 20 வினாக்கள், அதிமுக்கிய 20 வினாக்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் பலரும் தொடர்ந்து நமது காணொளிகளை பார்த்து வருகிறீர்கள். அந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விடுங்கள். அது மட்டுமல்ல, நமது சேனலில் மெம்பர்ஷிப்பும் இருக்கிறது. நீங்கள் மெம்பர்ஷிப்புகளை எடுத்துக்கொண்டு மேலும் எங்களுக்கு ஆதரவு தரலாம். இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் போன்றவற்றையும் வழங்கி எங்களை நீங்கள் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கலாம். சரி, வாருங்கள். முதல் வினா உங்கள் திரையில. பொறுத்துக, இடதுபுறத்திலே வரலாற்று ஆசிரியர் புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடதுபுறத்திலே வரலாற்று ஆசிரியர்கள், வலதுபுறத்திலே புத்தகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடதுபுறத்திலே வரலாற்று ஆசிரியர்களின் பெயர்கள் அல்-பெருனி, மின்ஹஜ் சிராஜ், அமீர் குஸ்ரு, பரணி என்றும், வலதுபுறத்திலே அவர்கள் எழுதிய புத்தகங்கள் கிரண்-உஸ்-சதைன், தாரிக்-இ பெரோசாகி, தபாகத்-இ-நாசிரி, தாரிக்-இ-ஹிந்த் என்று இருக்கிறது. இதை நாம் சரியாக பொருத்த வேண்டும். இதை சரியாக பொருத்தினோமே ஆனால் அல்-பெருனி, தாரிக்-இ-ஹிந்த், மின்ஹஜ் சிராஜ், தபாகத்-இ-நாசிரி, அமீர் குஸ்ரு, கிரண்-உஸ்-சதைன், பரணி, தாரிக்-இ-பெரோசாகி. எனவே 4, 3, 1, 2 ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. இரண்டாவது வினா உங்கள் திரையிலே. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1. உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடாகும். 2. பரப்பளவில் 5வது பெரிய நாடாகும். 3. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் ஆகும். இதில் 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 சரி. அதாவது உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடாகும் மற்றும் 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் என்பது சரி. எனவே ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டும் என்பது சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தியை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. இது அனைத்துமே நேரடியாகவே இறங்கு வரிசையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீகார், மேற்கு வங்கம், கேரளா, உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை அடர்த்தியின் அடிப்படையில், மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை அல்ல, மக்கள் தொகை அடர்த்தியின் அடிப்படையிலே இறங்கு வரிசையில் எழுத வேண்டும். அப்படி பார்த்தோமே ஆனால் கொடுக்கப்பட்டதே நேரடியாக இறங்கு வரிசையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 1, 2, 3, 4 ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. மக்கள் தொகை அடர்த்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசை பீகார், மேற்கு வங்கம், கேரளா, உத்தரப்பிரதேசம். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. நான்காவது வினா மிக மிக முக்கியமான வினா. இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி டேஸ் இடையே அமைந்துள்ளது. 8 டிகிரி 4 மினிட் வடக்கு அச்சரேகை முதல் 37 டிகிரி 6 மினிட் வடக்கு அச்சரேகை வரையிலும் 68.7 மினிட் கிழக்கு தீர்க்க ரேகை முதல் 97 டிகிரி 25 மினிட் கிழக்கு தீர்க்க ரேகை வரை பரவி உள்ளன. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. மிக மிக முக்கியமான வினா. இது உங்கள் புத்தகத்திலும் இருக்கிறது, குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வினா. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நீர்த்தேக்கங்கள் அவை அமைந்துள்ள மாநிலங்கள். இடதுபுறத்திலே ஒப்பாரா நீர்த்தேக்கம், தாவா நீர்த்தேக்கம், ஹிராகுட் நீர்த்தேக்கம், கடக்கவாசல நீர்த்தேக்கம் என்று இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா என்று இருக்கிறது. இந்த நீர்த்தேக்கங்களை அவற்றின் மாநிலங்களோடு நாம் பொருத்த வேண்டும். சரியாக பொருத்தினோமே ஆனால் ஒபேரா நீர்த்தேக்கம் உத்தரப்பிரதேசம், தாவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம், ஹிராகுட் நீர்த்தேக்கம் ஒரிசா, கடக்கவாசல நீர்த்தேக்கம் மகாராஷ்டிரா. ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒபாரா நீர்த்தேக்கம் உத்தரப்பிரதேசம், தாவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம், ஹிராகுட் நீர்த்தேக்கம் ஒரிசா, கடக்கவாசல நீர்த்தேக்கம் மகாராஷ்டிரா. ஆப்ஷன் பி 2, 3, 4, 1 என்பது இதற்கு சரியான விடை. ஆறாவது வினா. வரிசை 1 காணும் தொல்லியல் ஆய்வு இடங்களை வரிசை 2 உள்ள அவற்றின் மாவட்டங்களுடன் பொருத்துக. மிக மிக முக்கியமான வினா.
இடதுபுறத்திலே கொடுமணல், பொருந்தல், திருவக்கரை, ஆதிச்சநல்லூர் என்றும் வலதுபுறத்திலே தூத்துக்குடி, விழுப்புரம், ஈரோடு, திண்டுக்கல் என்று இருக்கிறது. கொடுமணல் ஈரோடு, பொருந்தல் திண்டுக்கல், திருவக்கரை விழுப்புரம், ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. எனவே இதற்கு விடை ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. அடுத்த வினா உங்கள் திரையிலே கீழ்காண்பவற்றுள் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் யாவர்? இதற்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள். ஆப்ஷன் சி 3 மட்டும் என்பது சரியான விடை. மீண்டும் பாருங்கள், தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள். ஆப்ஷன் சி 3 மட்டும் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் MKSP என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் எது? வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் The Mahila Kisan Sahityakaran Pariyojana MKSP was launched by the Ministry of Rural Development. ஊரக மேம்பாட்டு துறை. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் MKSP-யை செயல்படுத்தும் அமைச்சகம் ஊரக மேம்பாட்டு துறை. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. 9வது வினா கீழ்காண்பவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இடதுபுறத்திலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தொழிலாளர்களுக்கான காப்பீடு, வேதிப்பொருள் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு என்ற இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே இந்தியா ரீச் FSSAI குடை சட்டம் ESIC என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியாக பொருந்திய விடை எது என்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குடை சட்டம், தொழிலாளருக்கான காப்பீடு ESIC, வேதிப்பொருள் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு இந்தியா ரீச், உணவு பாதுகாப்பு FSSAI. எனவே 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. இந்த வினா மிக மிக முக்கியமான ஒரு பொறுத்துக, குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா இந்திய வன ஆய்வு FSI உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஃபாரஸ்ட்ரி சர்வே ஆஃப் இந்தியா FSI இந்திய வன ஆய்வு உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1981 ஜூன் 1. 1981 ஜூன் 1 இந்திய வன ஆய்வு உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜூன் 1, 1981. அடுத்த வினா 11வது வினா பொறுத்துக. இடதுபுறத்திலே அலினோ பிரமிடின்கள் 2,4-D ஜிங்க் பாஸ்பைட் பாராத்தியான் என்று இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே களைக்கொல்லி, எடிக்கொல்லி, பூஞ்சைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி என்றும் இருக்கிறது. இதில் அனிலினோ பிரமிடிகள் பூஞ்சைக்கொல்லி, 2,4-D களைக்கொல்லி, ஜிங்க் பாஸ்பைட் எலிக்கொல்லி, பாராத்தியான் பூச்சிக்கொல்லி அது நேரடியாக இருக்கிறது. எனவே 3, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. 12வது வினா உங்கள் திரையிலே பின்வருவனவற்றில் எது உலகின் மிக பெரிய சூழல் மண்டலம்? பின்வருவனவற்றுள் எது உலகின் மிக பெரிய சூழல் மண்டலம்? கடல் சூழல் மண்டலம். கடல் சூழல் மண்டலம் தான் உலகின் மிக பெரிய சூழல் மண்டலம். 13வது வினா கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பிற நாடுகளில் இருந்து இந்திய அரசியலமைப்புக்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொறுத்துக. இடதுபுறத்திலே பாராளுமன்ற முறை, மக்களாட்சி, அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், கூட்டாட்சி என்றும், வலதுபுறத்திலே அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, அயர்லாந்து என்று இருக்கிறது. இதற்கு சரியான விடை பாராளுமன்ற முறை, மக்களாட்சி இங்கிலாந்து, அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து, கூட்டாட்சி கனடா. எனவே இதற்கு விடை ஆப்ஷன் டி 2, 1, 4, 3 என்பது சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் சரியாக பொருத்துக. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு, மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது, தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது என்ற இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே விதி 24, விதி 23, விதி 20, விதி 32 என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியான விடை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா விதி 32. அதே போல குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு விதி 20. அடுத்து மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டது விதி 23.
தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது. விதி 24. எனவே 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் மிக மிக முக்கியமான வினா. 15வது வினா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ் காணப்படுபவர்களில் யார் கூறியது? இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர் N.A. பால்கிவாலா. N.A. பால்கிவாலா அவர்கள்தான் அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். அடுத்த வினா உங்கள் திரையிலே குடியரசுத் தலைவர் மற்றும் அவர்களுடைய பதவிக்காலம். இந்த குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் யார் யார் எந்தெந்த காலத்திலே பதவி வகித்தார்கள், அவர்களின் இறங்கு வரிசை மற்றும் ஏறு வரிசை இவற்றையெல்லாம் நன்றாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு வினா வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் தென்படுகிறது. சரி, இடதுபுறத்திலே பக்ருதீன் அலி அகமது, வி கிரி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, ஜாகிர் உசேன் என்ற இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே 24/8/1969 முதல் 24/8/1974 என்றும், 25/7/1977 முதல் 25/7/1982 என்றும், 24/8/1974, 11/2/1977 என்றும், 13/5/1967 முதல் 3/5/1969 என்று வலதுபுறத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சரியாக பொருத்தினோமே என்றால் பக்ருதீன் அலி அகமது அவர்கள் 24/8/1974 முதல் 11/2/1977 வரை, வி கிரி அவர்கள் 24/8/1969 முதல் 24/8/1974 வரை, நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் 25/7/1977 முதல் 25/7/1982 வரை, ஜாகிர் உசேன் நேரடியாகவே இருக்கிறது 13/5/1967 முதல் 3/5/1969. எனவே இதற்கு விடை 3, 1, 2, 4. மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பக்ருதீன் அலி அகமது 24/8/1974 முதல் 11/2/1977 வரை, வி கிரி அவர்கள் 24/8/1969 முதல் 24/8/1974 வரை, நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் 25/7/1977 25/7/1982 வரை, ஜாகிர் உசேன் நேரடியாகவே இருக்கிறது 13/5/1967 முதல் 3/5/1969 வரை. எனவே 3, 1, 2, 4 ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17வது வினா மிக மிக முக்கியமான வினா. மாநிலங்களவையில் பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? மாநிலங்களவையில், ராஜ்யசபா மாநிலங்களவையில் பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள் வரை தாமதப்படுத்தலாம். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா உங்கள் திரையிலே, உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடனும் விழித்துக் கொள்கிறது என கூறியவர் யார்? உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடனும் விழித்துக் கொள்கிறது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆப்ஷன் பி. 19வது அதி முக்கிய வினா, இதுவும் கூட பொருத்துக சார்ந்த வினாவாகத்தான் இருக்கிறது. பட்டியல் 1, 2 பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பொருத்துகவாக இடதுபுறத்திலே பட்டியல் 1, வலதுபுறத்திலே பட்டியல் 2. இடதுபுறத்திலே நியூ இந்தியா, தி பீப்புள்ஸ் ஃப்ரண்ட், வந்தே மாதரம், ராஷ்ட் கோப்டார் என்ற இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே லாலா லஜ்பதி ராய், பிபின் சந்திரபால், தாதா பாய் நவ்ரோஜி, A.O. ஹியூம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியாக பொருந்திய விடை எது என்று பார்க்கலாமா? நியூ இந்தியா, பிபின் சந்திரபால், தி பீப்புள்ஸ் ஃப்ரண்ட், A.O. ஹியூம், வந்தே மாதரம், லாலா லஜ்பதி ராய், ராஷ்ட் கோப்டார், தாதாபாய் நவ்ரோஜி. எனவே 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. இன்றைய தொகுப்பினுடைய இறுதி வினாவிற்கு செல்வதற்கு முன்பாக தொடர்ந்தும் நமது காணொலியை பார்ப்பவர்கள் அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விடுங்கள். அதுபோக நமது சேனலிலே மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது. குறைந்தபட்சம் 89 ரூபாயிலிருந்து மெம்பர்ஷிப்
கிடைக்கிறது. எனவே மெம்பர்ஷிப்பை எடுத்து மேலும் எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதோ இறுதி வினா உங்கள் திரையிலே. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. இடதுபுறத்திலே புலித்தேவர், மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர், யாதுல் நாயக்கர் என்றும், வலதுபுறத்திலே சிறுவயல், திண்டுக்கல், ஆனைமலை, நெற்கட்டும் செவல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சரியாக பொருத்தினோமே என்றால் புலித்தேவர், நெற்கட்டும் செவல், மருது சகோதரர்கள், சிறுவயல், கோபால நாயக்கர், திண்டுக்கல், யாதுல் நாயக்கர், ஆனைமலை. எனவே 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. இன்றைய இந்த 20 வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இது சிபிஎஸ்இ கிங் தமிழ். இது சாதனையாளருக்கான தளம், சாதிக்க துடிப்போருக்கான தளம்.